அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். நோன்புக்கு வீட்டை டீப் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி பண்ணணும், நாளைக்கு பண்ணணும்னு சொல்லி நினச்சி நாளும் பொழுதும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஃபைனலாக இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாப்பா இப்போ தூங்கிடுவா, அப்போ தூங்கிடுவான்னு நினச்சி காலையிலேருந்தே பிளான் பண்ணி சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சுட்டா தூங்குற மாதிரியே தெரியல. ஒரு வழியாக நானே தொட்டியில் போட்டு ஆட்டி விட்டு தூங்குமா கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சாச்சு. அவங்க தூங்குறனாலேயே மெதுவாக சத்தம் இல்லாமல் தான் வேலை பார்க்கணும். கொஞ்சம் சத்தம் போட்டால் கூட எந்திரிச்சு உடனே வந்துடுவாங்க ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மேற்கொண்டு 2 வேலை வைக்கிறதுக்கு. தம்பி ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்குமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பாதியை முடிச்சு வச்சா கூட மீதியை நாளையிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை எல்லாமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வீட்டை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும், பண்ணணுமான்னு. ஆனால் ஒன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாயிரும். அதை பார்க்கும்போது நமக்குமே க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷமாக இருக்கும். பாப்பாவை தூங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே திரையெல்லாம் இழுத்து விட்டு இருட்டாக வச்சுருந்தேன். அப்புறம் தூங்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா திரையெல்லாம் எடுத்து விட்டாச்சு. இருட்டாக இருந்தால் தான் மேடம் தூங்குவாங்க. கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தால் கூட அம்மா வெளிச்சமாக இருக்குது, இப்போ தூங்கக்கூடாது, இருட்டானோன்னு தான் தூங்கணும்னு எனக்கே கதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. போதும்னு சொல்லிட்டு கட்டில் கீழே தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்தா புதையல் மாதிரி அவ்வளோ ஜாமான் வருது. பல நாளாக நம்ம தேடிக்கிட்டு இருந்த எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. அலாவுதீனும் 40 திருடர்களும் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் அந்த குகைக்குள்ளே போகும்போது புதுசாக புதையல் அங்கே இங்கேன்னு சிங்கத்தோட வாய்க்குள்ளே அதுக்குள்ளே இதுக்குள்ளேன்னு கிடச்சிக்கிட்டே இருக்கும்ல, அதே மாதிரி தான் சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டை நீங்கள் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் காணாமல் போச்சு அப்படின்னு நினைக்கிற பொருளும் சரி, கிடைக்காதுன்னு நினச்ச புதையலும் சரி, எல்லாமே அந்த கட்டில் கீழே மூளையில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி கிடச்சிச்சு. பல நாளாக நான் தேடிக்கிட்டு இருந்த கிளிப்பு, ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்த பொம்மை, பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு போட்ட டப்பான்னு சொல்லி எல்லாமே அந்த கட்டில் கீழே தான் இருந்துச்சு. நானும் இத்தனைக்கும் மாதத்துக்கு ஒரு தடவை அதை கூட்டிக்கிட்டு தான் இருக்கேன். அப்போவே இவ்வளோ குப்பை வருது. ஒரு வழியாக கட்டில் கீழே க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. வெறும் தரையை மட்டும் கட்டில் கீழே கூட்டி விடாமல் அந்த கட்டிலுக்கு இடையில வந்து கோடாக இருக்கும், அதுக்கு கீழே நிறைய தூசி இருக்கும். அதையுமே கொஞ்சம் பார்த்து நல்லா தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா படுக்கும்போது நம்ம சுவாசிக்கும் போதும் பெருசாக தூசி வந்து இருக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி க்ளீனிங்லாம் நீங்கள் பண்ணும்போது ஏதாவது மாஸ்க் மாதிரி போட்டுக்கோங்க. டஸ்ட் அலர்ஜி இருந்தால் கம்பல்சரி ஒரு மாஸ்க் போட்டால் தான் வந்து உங்களுக்கு சளி பிடிக்காது. சில பேருக்கு வீட்டை சுத்தப்படுத்தினாலே மறுநாளே சளி பிடிச்சி இருமிட்டு இருப்பாங்க, தொண்டையெல்லாம் அரிக்குதும்பாங்க. அதனால அப்படி உள்ளவங்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து மாஸ்க் போட்டுக்கோங்க. அப்புறமா வீட்டுக்கு எப்படியோ மோப்பு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் நறுசாக கூட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் எல்லாத்தையுமே கூட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் கூட இந்த அளவுக்கு நான் வந்து மெனக்கெட்டது கிடையாது. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நோன்பு வருது அப்படின்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் நிறைய வேஸ்ட் பொருளெல்லாம் இருந்துச்சு, அதையுமே கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியோட ஸ்கூல் பேக் கிட்டத்தட்ட இதை 1 இயராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ நல்லாவே பிஞ்சிருச்சு. ஆல்ரெடி கொஞ்சம் பிஞ்சிருந்துச்சு. இப்போ அடியில் வரைக்கும் ஓட்டையாகவும் புதுசு ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தோம். அதை கொடுத்து விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் ஒரு சாக்கில் அள்ளி போட்டு வச்சுட்டேன். ஏன்னா வீட்டில் நம்ம சேர்க்க பிள்ளைங்க புதுசாக எதையாவது வாங்கி சேர்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ நமக்கு இருக்கிற இடமே ரொம்ப அடசலாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி சாக்கில் தேவையில்லாத எல்லாத்தையுமே எடுத்து போட்டு வச்சுட்டேன். நீங்களுமே இந்த மாதிரி வீட்டை சுத்தம் பண்ணும்போது ஏதாவது ஜாமான் தேவையில்லை, பிள்ளைங்களோட விளையாட்டு ஜாமான் தேவையில்லாத மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஒரு சாக்கில் போட்டு அந்த நேரமே போட்டுருங்க. அதுதான் வந்து நல்லது. நமக்கு அப்போ தான் நிறைய பொருள் வந்து நம்ம இடத்த வந்து அடைச்சிக்கிட்டே இல்லாத மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த சோஃபா கீழெல்லாம் நல்லா கூட்டி விட்டு ஒட்டடை அடிச்சு விட்டாச்சு. முன்னாடிலாம் எனக்கு மனசே வராது எதையும் தூக்கி போடுறதுக்கு, எல்லாத்தையுமே சேர்த்து வச்சிட்ருப்பேன். ஆனால் இப்போலாம் நான் முடிவு எடுத்துட்டேன், இனிமேல் தேவையில்லாத பொருளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளோட இடத்த தான் அடைக்குது, நமக்கு தான் வேலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இப்போலாம் தேவையில்லாத பொருள் இருக்கா யோசிக்கிறதே கிடையாது. ஒரு தடவைக்கு 2 தடவை பார்ப்பேன், பிள்ளைங்க யூஸ் பண்ணலை, அது உடஞ்சிருச்சா அதை தூக்கி போட்டுறது. என் பையன் என்ன பண்ணுவான், அவன் இருக்கும்போது இந்த பேக்கை என்னை தூக்கியே போட விட மாட்டான். அம்மா வைங்கம்மா நான் எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்டா 4 பக்கமும் பிஞ்சிருக்கு எப்படி யூஸ் பண்ணுவேன்னு கேட்டால் இருந்தாலும் நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோஃபாலேயே வச்சுருப்பான். அதனாலேயே வர்றதுக்குள்ளே அதை தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா வீட்டை எல்லாம் நல்லா கூட்டி விட்டுட்டு வாசலையுமே நல்லா கூட்டிட்டேன். காலையிலையும் கூட்டிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி கழுவி விடணுமா, அதனால கூட்டி விட்டுட்டோம் அப்படின்னா மேற்கொண்டு வந்து தூசி இல்லாமல் இருக்கும். அதனாலே எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு பயங்கரமாக காலெலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா காலையிலே கொஞ்சம் வெளியில் வேலை இருந்தனால வெளியில் போயிட்டு வந்ததோட திருப்பி இந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கவும் கால் நல்லா வீங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா கொஞ்சம் நேரம் தண்ணி குடிச்சிட்டு
திரும்ப வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாரும் வந்து ஒட்டடை அடிச்சுட்டு கூட்டுவாங்க. நான் ஃபஸ்ட்டு கூட்டிக்கிட்டேன். காலையிலயும் கூட்டிட்டேன் துடைக்கணும்னு சொல்லிட்டு. திரும்ப அந்த கட்டில் கீழே கூட்டினதுக்கு அப்புறமே நான் திரும்பி கூட்டிட்டேன். ஏன்னா எனக்கு என்ன தோணிக்கிட்டே இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு அந்த கட்டில் தான் மெயினு. அது கீழே தான் ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சிடணும். அப்புறம் ஒட்டடையெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லி வச்சுட்டேன். ஏன்னா அடிக்கடி நான் ஒட்டடை அடிச்சு விட்ருவேன். வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி அடிக்கிறனால பெருசாக வந்து ஒட்டடையெல்லாம் பிடிச்சி போயிருக்காது. லைட்டாக ஏதாவது இருக்கும். அதை லைட்டாக நம்ம அடிச்சு விட்டா போதும். கிச்சனில் மட்டும் கொஞ்சம் பார்த்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபேனெல்லாம் ஏறி துடைக்கலான்னு நினச்சேன். நம்ம இருக்க ஹைட்டுக்கு நம்ம கால் இருக்க நிலைமைக்கு தவறி விழுந்தா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விபரீத விளையாட்டெல்லாம் வேணாம், வீட்டில் பேசிக்காக இருக்க வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டடை அடித்து வீட்டை தொடச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் நல்லா ஒட்டடையை மட்டும் நல்லா அடிச்சு விட்டுட்டேன். எங்கள் வீட்டில் எந்த இடத்துலையுமே லாஃப்டே இருக்காது. நீங்கள் ரூமை பார்த்தாலும் லாஃப்ட் இருக்காது, கிச்சனை பார்த்தாலும் லாஃப்ட் இருக்காது, ஷெல்ஃப் இருக்காது. என்னென்னு கட்டினாங்கன்னே தெரில. எந்த இடத்துலையுமே ஷெல்ஃபே வைக்கல. எந்த இடத்துலையுமே மேலே அந்த ஜாமான்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு நம்ம ஒரு இது மாதிரி வச்சுருப்போம்ல, ஷெல்ஃப் மாதிரி, அது இல்லவே இல்லை. எனக்குமே தெரியல என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப நாள் யோசிச்சதில்லை. 2வது பாப்பா வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு சில இடத்துல ஜாமான் வைக்கவே இடம் இல்லாமல் இருக்குமா, அப்போ என்ன இடமே பத்த மாட்டேது. சின்ன சின்ன வீட்டில் கூட அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் இடமே பத்த மாட்டேங்குதுன்னு பார்த்தா அந்த வீட்டுக்கு எல்லாரும் மேலே வச்சுருக்காங்க. கீழே ஜாமானை வைக்காமல் மேலே அடுக்கி வச்சுருக்காங்க. அப்போ தான் தெரியுது மேலே ஒரு இது இருக்குது அப்படின்னு. அப்படி ஒரு இடமே இல்லாதனால எதுவுமே வைக்க முடியல. நம்மளால் ஒரு பொருளை எடுத்து அதை வந்து ஏதாவது வைக்கணும் அப்படின்னாலுமே வைக்க முடியல. எப்பயுமே ஒட்டடை அடிக்கும்போது அந்த லைட்டுக்கு மேலேயுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி அடிச்சு விட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே நிறைய தூசியெல்லாம் இருக்கும். அதுவுமே நல்லா கொட்டிடும். இன்றைக்கி இந்த ஒட்டடை குச்சியை வச்சு நான் ஒட்டடை அடித்து முடிக்கிறதுக்குள்ளே என் பாதி உயிர் போயிட்டு வந்துருச்சு. ஏன்னா நான் கிழக்க பக்கம் அடித்தா அது மேற்க பக்கம் போகுது, நான் மேற்க பக்கம் போக சொன்னால் அது கிழக்க பக்கம் போகுது. சொல்லாத பக்கங்கள் எல்லாம் போய் அடிக்குது, சொல்கிற பக்கமே போக மாட்டேங்குது. டகன்னு வேறு அது ஒரே ஆட்டம். நம்ம மண்டையில் வந்து எதுவும் விழுந்துருமோன்னு சொல்லிட்டு எனக்கே பயம். நானே கட்டையா இதில் நான் எப்படியோ தத்தி மேலே கீழேன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இது ஒரு பக்கம் ஆடுற ஆட்டத்தில் எந்த மூலையில் விழுக போகிறனோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாகவே இருந்துச்சு. ஒரு வழியாக எல்லாத்தையும் வெற்றிகரமாக அடித்து முடிச்சாச்சு. ஒட்டடை அடிக்கும்போது இந்த மாதிரி கதவு சைட்லலாம் நல்லா அடிச்சு விட்டா ஒரு ஈர துணியை மட்டும் வச்சு தொடச்சா போதும், பார்க்குறதுக்கே அவ்வளோ நீட்டாயிரும். எல்லா பக்கமும் ஒட்டடையெல்லாம் அடிச்சுட்டு லாஸ்ட்டாக கிச்சன் பக்கம் வந்து சேர்ந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு கிச்சனில் தான் அதிகமாக ஒட்டடை இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிச்சனை தான் நான் ரேராக ஒட்டடை அடிப்பேன். சாப்பாடு இருக்கனால சாப்பாட்டில் கொட்டிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி 1 பாட் ரைஸ் மாதிரி ஆக்குறதுனால ஜாமானையும் டக்குன்னு கழுவி வச்சிட்டேன்னா அந்தளவுக்கு கிச்சனில் வந்து எதுவும் இல்லை. எல்லாத்தையும் இருந்ததெல்லாம் ஹாலில் எடுத்து டைனிங் டேபிளில் வச்சனால கிச்சனை ஈஸியாக ஒட்டடை அடிச்சிட்டேன். அதுவும் இங்கே தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அடுத்து இந்த ஜன்னல் பக்கம் ஃப்ரிட்ஜ் பக்கம் எல்லாத்தையும் துடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி குச்சியை வச்சு நல்லா எல்லா பக்கமும் இருந்த தூசி எல்லாத்தையுமே எடுத்து விட்டாச்சு. கிச்சன் பின்னாடி மட்டும் அடிக்கடி ஒட்டடை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை நான் கூட்டும் போதே விளக்கமாற்ற வச்சு அப்பப்போ கூட்டி விட்டுருவேன். பட் மேலே நம்மளால் எப்பயுமே அடிக்க முடியாதுல்ல, அதனால் இன்றைக்கி அடிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இதெல்லாம் பண்ணும்போதே எனக்கு செம்ம டயர்டாயிருச்சு. கால் வலி, சரியான வலி. இதுக்கு மேலே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் 2 நாளைக்கு நம்ம தான் படுத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்தோடனே ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட்டை போட்டுட்டு தம்பிக்கு சாப்பாடெலாம் ஊட்டி 2 பேரையும் கீழே விளையாட அனுப்பிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் திருப்பி பெட்ஷீட்லாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பெட்ஷீட் மாற்றும்போது நல்லா திரையெல்லாம் இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல வெயில் நமக்கு படுமா, அந்த வெளிச்சம் வந்து நமக்கு நல்ல எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி இருக்கும், உங்களுக்கும் அப்படி இருக்குமான்னு சொல்லுங்கள். இருட்டுக்குள்ளே வேலை பார்க்கும்போது ஏதோ வேலையே பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ மழை நேரத்துலேயே நமக்கு தோணும்ல, நசன்னு இருக்கும், வேலை பார்க்கவே பிடிக்காது. இதே வெயில் நேரமாக இருந்தால் என்ன தான் வெயில் அடித்தாலும் வேலை எல்லாமே நம்ம சுறுசுறுப்பாக பார்த்துருவோம். அதே மாதிரி தான் இந்த மாதிரி நல்லா வெளிச்சமாக இருக்கும்போது நமக்கு வேலை பார்க்க வந்து ரொம்ப அப்படியே ஆர்வமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனாலே நான் எப்போ காலையில் ரூம்குள்ளே வந்தாலுமே நான் வந்து ஃபஸ்ட்டு திரையை தான் இழுத்து விடுவேன். பெட்டில் இருந்து பழைய பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு இன்னொன்று இருந்துச்சு, அதையுமே துவைக்க போட்டுட்டு 2யுமே நல்லா உதறி கொஞ்சம் நேரம் வெயிலில் இருக்கட்டும்னு போட்டிருக்கேன். நாளைக்கு தான் எல்லாத்தையுமே துவைக்கணும். அப்புறம் புதுசாக பெட்ஷீட் மாற்றிடலான்னு சொல்லிட்டு பெட்ஷீட் போடும்போது எப்போயுமே 4 கார்னர்லேயுமே இந்த மாதிரி நாட் போட்டுட்டிங்க அப்படின்னா பிள்ளைங்க இழுத்தாலுமே வராது. மெயினாக அந்த சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் இதை பண்ணுங்கள். ஏன்னா பிள்ளைங்க இழுத்துக்கிட்டே இருப்பாங்களா, அங்கே இங்கேயும் தாவிக்கிட்டே இருப்பாங்களா, கண்டிப்பாக ஒரே நாளாக கழட்டி விட்ருவாங்க சும்மாலாம் போட்டால். அதனால இந்த மாதிரி நாட் போடும்போது நல்லா டைட்டாக நிற்கும். 4 கார்னர்லேயுமே இந்த மாதிரி உள்ளே சொறி விட்டுட்டோம் அப்படின்னா பெட்ஷீட் அவ்வளோ சீக்கிரம் கலராது. இன்னொரு எக்ஸ்ட்ரா டிப் என்னென்னா, சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, அடிக்கடி பெட்டில் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா பெட்டுக்கு மேலே ஒரு பாய் விரித்து வச்சிட்டிங்க அப்படின்னா பெட்ஷீட் வந்து நகல்றது வந்து அவ்வளோ சீக்கிரம் நகலாது. பாய் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்பப்போ நகலும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் நிறைய பேர் கமெண்ட்லேயுமே என்கிட்ட கேட்குறாங்க, என்ன நீங்கள் எதுக்கு பெட்ஷீட் மேலே பாய் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிள்ளைங்களுக்காக தான் அப்படி போட்டிருக்கேன்.
இதுக்கு மேலே குச்சி பாய் தான் போடணும். ஏன்னா பிளாஸ்டிக் வந்து சூடு. பட் வந்து பாப்பா வந்து குச்சி பாயாக இருந்துச்சுன்னா ஒரு குச்சியாக அழகாக கலட்டி எடுத்துடுறா. அதுக்கு பயந்துக்கிட்டே இந்த பாய் விரித்தோம் அப்படின்னா என்ன பண்ணாலும் மேடமால் கலட்ட முடியல. அதனால தான் இந்த பாயை பெட்டு மேலே வச்சுருக்கேன். நாங்கள் தரையில் படுக்கிற பாய் எல்லாமே குச்சி ஃபுல்லாக பாதி கலண்டுருக்கு. நோம்புக்கு தான் புது பாய் வாங்கி போடணும்னு நினச்சிட்ருக்கோம். எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு பாய் 6 மாதத்துக்கு ஒரு பாய்ங்கிற மாதிரி கணக்காயிருது. என்னென்று தான் அந்த பாயை பிக்கிறாங்கன்னு தெரில. அது ஒரு விளையாட்டாக நைட்டு படுத்துருக்கும் போது ஒரு குச்சியாக அழகாக பிச்சை எடுத்துடுறாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ் மட்டும்தான் இப்படிலாம் சேட்டை பண்ணுறாங்களா, இல்லை உங்கள் வீட்டு குட்டீஸும் இப்படி தான் பண்ணுறாங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக நல்லா கூட்டி விட்டுட்டு மோப்பு போட தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போ நான் மோப்பு போட்டாலுமே வைப்பரை வச்சு நல்லா இழுத்து விட்டுருவேன் தண்ணி இல்லாமல். ஏன்னா பிள்ளைங்க வந்து டக்குன்னு வந்துடுவாங்க விளையாடிட்டு இருக்கும்போதே. அப்படியே இந்த தண்ணியில் காலை வச்சாங்கன்னா சர்ன்னு வலிக்கிக்கிட்டு வடிவில் மாதிரி போய் விழுக வேண்டியதான். அதனாலேயே நம்ம நல்லா இந்த மாதிரி வைப்பரை போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா டக்குன்னு தண்ணி எல்லாமே காஞ்சிரும். நமக்கும் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். பயந்துக்கிட்டே இருக்க வேணாம் தண்ணியில் பிள்ளைங்க விழுந்துருவாங்களோ இல்லை நான் விழுந்துருவனோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே நான் அந்த மாதிரி மோப்பு போட்ட உடனே கையோட வைப்பரை போட்டு நல்லா இழுத்து விட்டுருவேன். இன்னும் 1-2 வேலை பெண்டிங்கில் இருக்குது. என்னென்னா ஃப்ரிட்ஜை கொஞ்சம் நல்லா டீப் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கு இந்த ஷீட்லாம் வாங்கி போடணும். அடுத்து கொஞ்சம் டீக்ளட்டர் வேலை இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் டைனிங் டேபிளெல்லாம் தேவையில்லாத ஜாமான்லாம் எடுத்து தூக்கி போடணும். அந்த வேலையும் பண்ணி முடிச்சிட்டேன்னா இன்னுமே வந்து எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும். இதுவே நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன் டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு. சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், யாரெல்லாம் டீப் க்ளீன் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்க, இன்னும் வேறு என்ன வேலை பெண்டிங்கில் இருக்குது, நோம்புக்கு ஷாப்பிங் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சா? அப்புறம் ஒரு வழியாக ஹாலுக்கு எல்லாமே நல்லா மோப்பு போட்டுட்டு அந்த ரூமுக்கு தான் போய் போடணும். எல்லாத்தையும் இந்த பக்கம் நல்லா நீட்டாக போட்டு விட்டாச்சு. போட்டுட்டு அந்த ரூமுக்கு போய் பார்த்தா அது ஓரளவு க்ளீனாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நோம்புக்கு இங்கே தான் தொழுகிறதெல்லாம் இருக்கிறனால சரி கொஞ்சம் நல்லா டீப் க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நல்லா கட்டில் கீழெல்லாம் கூட்டி தொடச்சி விட்டாச்சு. இதெல்லாம் தொடச்சதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் மனசே நிம்மதியான மாதிரி இருந்துச்சு. மலையில் ஏறி இறங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வழியாக அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சு விட்டாச்சு. வாசல்லாம் வந்து மோப்பெல்லாம் போட முடியாது. அது வந்து சிமெண்ட் தராங்கிறனால நல்லா தண்ணியை ஊற்றி கழுவி விட்டு முடிச்சாச்சு. வாசலில் ரொம்பலாம் தூசி இருக்காது. மூளையில் மட்டும் அங்கங்கே இருக்கும். அதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அதுவுமே நல்லா க்ளீன் ஆயிரும். ஒரு அளவுக்கு எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி கழுவி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் வீட்டை பார்க்குறதுக்கே அப்படியே நமக்கே கொஞ்சம் நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி தான் எனக்கும் இன்றைக்கி இருந்துச்சு. எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா சுத்தமாக இருந்துச்சா, சரி ஒரு வழியாக நோம்புக்கு நல்லா ரெடி ஆகிட்டோம் அப்படிங்கிறனால மனசுக்குமே ரொம்ப நிறைவாக இருக்க மாதிரி இருந்துச்சு. கிளீனிங்கை பொறுத்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் யோசிச்சுட்டே இருப்போம், பண்ணுவோமா வேணாமான்னு. ஆனால் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.